ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று அமாவாசை ஜூன் 6. இந்த ஒரு நாளில் அமாவாசையானது நடக்கின்றது. இன்று முன்னோர்களுக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். இன்று மாலை 6:40 மணி வரை அமாவாசையானது இருக்கின்றது. இந்த ஒரு நாளில் நாம் நமது முன்னோர்களை தெய்வமாக நினைத்து இந்த ஒரு நாளில் நாம் விரதம் இருந்து வழிபட வேண்டும். இப்படி நாம் செய்தோம் என்றால் நம்முடைய முன்னோர்களின் சாபங்கள் அனைத்துமே நீங்கிவிடுமாம். தேவையில்லாமல் நமக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள். உங்களை தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு மந்திரத்தை கூறி வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றதாம். இந்த ஒரு மந்திரமானது முன்னோர்களை வழிபடக்கூடிய மந்திரமாக கருதப்படுகின்றது. எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களையும் கூறி வர சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. மாதம் மாதம் வருகின்ற அமாவாசை என்று நாம் இந்த ஒரு மந்திரத்தை கூறி நமது முன்னோர்களை நினைத்து நாம் வழிபட வேண்டுமாம். மதிய நேரத்தில் நாம் விரதம் விட்டு வாழை இலையில் நாம் உணவு சாப்பிட வேண்டுமாம். அப்பொழுது நமது முன்னோர்களை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறினாலே போதும். அவ்வளவு சக்தியானது இருக்கின்றதாம். அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது முன்னோர்களை நினைத்து இந்த அமாவாசை நாளில் விரதம் இருக்க போகிறீர்கள் என்றால் இந்த தவறை மட்டும் நாம் செய்யவே கூடாதாங்க. நம்ம வீட்டில் அசைவத்தை நம்ம எடுக்கவே கூடாதான். இப்படி அசைவத்தை எடுத்தனா முன்னோர்களோட சாவும் நமக்கு இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்குமாம். எனவே இந்த ஒரு தவறை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் இதற்கப்புறம் செய்யாமல் இதனை திருத்திக் கொள்ளுங்கள். முன்னோர்களின் பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுக்கு இருக்கின்ற 7 ஜென்ம பாவங்களும் தீர்ந்து பிரச்சனைகள் அனைத்தையுமே கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. அந்த ஒரு மந்திரம் இதுதான். இதைத்தான் நாம் 7 முறைகள் கூற வேண்டும். மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருச ராஜயதே நமோ நம. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் விரதம் விடும் பொழுது முன்னோர்களின் புகைப்படத்தை வைத்து அவர்களுக்கு முன்பு இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய உணவை அருந்துங்கள். கட்டாயமாக முன்னோரிடம் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் நடத்தி வைப்பார். உங்களுடைய முன்னோருடைய கோபமும் சாந்தியடைந்து அவர்களின் மனதானது குளிர்ச்சியடையும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திர வழிபாட்டுக்கு இருக்காம். நம்ம எவ்வளவுதான் திதிகள் பண்ணியும் கிடைக்காத பலனானது இந்த மந்திர வழிபாட்டின் மூலம் நமக்கு முழுமையாக கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து பாருங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.